ஓம் சாந்தி 3/4/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று சதா நிரம்பியிருக்கும் அனுபவத்தை பெறுங்கள். தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு என்ற வடிவத்திலே எங்களுக்கு எந்த நேரமும் ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் யார் அந்த உறவு முறைகளை அவருடைய பொறுப்புகளுக்கேற்ப அதனை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக காலையில் அமிர்த வேளை நேரத்திலே தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை நிறைத்து கொண்டிருக்கின்றன. அதிகாலை வேளையிலே நாம் எழும்பி அவரை நினைவு செய்யும் பொழுது, அவருடைய உறவு முறைகளை நாங்கள் அனுபவம் செய்யும் பொழுது, அந்த உறவு முறைகளுக்கேற்ற நற்பண்புகளும் அதற்குரிய ஆசீர்வாதங்களும் எங்களை நிறைக்கின்றது. இந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது, இந்த அமிர்த வேளையில் எழும்பி நாங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய வழிகாட்டல் அல்லது கட்டளை. அவை யார் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் உண்டு. குரு என்று சொல்லும் பொழுது சரீரம் அற்ற நிலை, சரீரம் மற்றும் சரீரம் சம்பந்தமான உறவுகளோ உடைமைகளோ அவற்றிற்கும் குருவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய கட்டளை என்பது சரீரமற்ற நிலையை அனுபவம் செய்வதும் அதற்குரிய பேறுகளை அடைவதும் ஆகும். ஆகவே யார் அந்த சரீரமற்ற நிலைக்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுத்து அதனை அடிக்கடி பயிற்சி செய்கின்றார்களோ இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் ஆசிரியர் என்ற நிலையிலே பார்க்கும் பொழுது, ஆசிரியர் தினமும் நமக்கு வீட்டு வேலை கொடுக்கிறார். அந்த வீட்டு வேலையை, அன்றாட வீட்டு வேலைகளை உடனடியாகவே அந்த நேரத்திலே செய்கின்ற குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை என்ற வடிவத்தில் அவருடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய பாபா சொல்வருடைய தன்னுடைய பெயரை காப்பாற்ற சொல்லி, தனக்கு அவமரியாதையை தேடக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது தன்னை போலே தன்னுடைய குழந்தை இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அபிலாஷை, அவருடைய விருப்பம். நற்பண்புகளாலும் தெய்வீக குணங்களாலும் தன்னை நிறைத்து கொள்வதற்கான முயற்சியை செய்பவர், தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான முயற்சியை செய்பவர் மற்றும் எண்ணங்களில் அசரீரியாகவும் செயற்பாடுகளிலே பிரம்மபாபாவை போன்றும் நாம் இருப்பதனை பயிற்சி செய்ய வேண்டும். அன்றன்ற நேரத்துக்கு எந்த வேளையிலே எந்த விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து அந்த டைமிலே அந்த வேலையை செய்பவருக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கின்றது. எல்லோரும் தங்களுடைய கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி பல வகையான உதவிகள் என்று சொல்லப்படுகின்ற சேவையிலே கரங்களை வழங்கினாலும் கூட, தேவைக்கேற்ற மாதிரி தேவையான நேரத்திலே தன்னுடைய உதவியை வழங்குகின்றவருக்கு நிச்சயமாக பாபாவினுடைய ஆசீர்வாதம் மேலதிகமாக கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு பிரம்ம பாபா யஜ்யத்தில் இருந்த பொழுது, அதாவது ஆரம்ப காலத்திலே மிகவும் பட்டினியான ஒரு சூழல் ஏற்பட்ட நிலைமையில், அதாவது பணம் எல்லாம் தீர்ந்து போய் 300 குழந்தைகளுக்கு எந்த விதமான உணவும் இல்லாமல் இருக்கும் பொழுதும், அந்த டைமிலே பாபா ஒருவரை தூண்டி யார் ஒருத்தர் மூலம் அந்த யஜ்யத்துக்கு பணம் வந்து அதனை அவர்கள்
பிரயோசனமான முறையில், அதாவது அவ்வளோ பேருக்கும் உணவுக்காக பயன்படுத்திய அந்த ஆசீர்வாதத்தை அந்த கொடுத்த நபருக்கு கிடைக்கின்றது. அவர் ஒரு தீவிரமான மோசமான ஒரு நிலையில் இருந்தார். அந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் பாபா அவருக்கு இந்த காட்சியை கொடுத்து எண்ணங்கள் மூலம் அந்த வழங்கியிருந்தார். இவ்வாறு அப்போ அந்த தேவையான நேரத்தில் அனுப்பப்பட்ட பணமானது எவ்வளவோ ஒரு பிரயோசனமான முறையில் அந்த குழந்தைகள் யாருக்குமே பசி இல்லாமல் டைமுக்கு அந்த சாப்பாட்டை கொடுப்பதற்கு உதவியது. இவ்வாறு எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த நேரத்தில் அதனை செய்வதற்குரியவருக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். பலரும் தங்களுடைய சொந்த சிந்தனைகளை கொண்டிருக்கின்றார்கள். சேவை என்று சொல்லும் பொழுது அதிலே பல சேவைகளுடைய வடிவங்கள் இருக்கின்றன. நாங்கள் சேவைதானே செய்கின்றோம், இது பாபாவுடைய சேவைதானே, இதுவும் சேவைதானே அப்படி நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலே எந்த நேரத்தில் யாருக்கு எந்த தேவை இருக்கின்றது, எந்த சேவையை பாபா எதிர்பார்க்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்த்து அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய புத்தியை நாங்கள் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். அவ்வாறிருப்பவர்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதும் பாபாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இறைவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். எவ்வாறு தான் இருந்தாலும் பாபா தன்னுடைய பணியை அல்லது யஜ்யத்தின் பணியை யார் மூலமாகவோ நிறைவேற்றுவார். ஆனால் என்னுடைய புத்தியிலே இப்பொழுது பாபாக்கு தேவையாக இருக்கும், எந்த வகையான உதவி என்னாலே செய்ய முடியும், என்னுடைய இந்த சிறப்பியல்பை நான் பயன்படுத்துவேன். 100 பேர் இருக்கின்ற இடத்திலே, ஒரே சிறப்பியல்பை கொண்டிருக்கின்ற இடத்திலே அதே சிறப்பியல்பை நானும் பயன்படுத்தி அந்த பணியை செய்தால் அது ஆசீர்வாதமாக அமையாது. ஆனால் அந்த சேவையை செய்வதற்கு, அந்த வகையான பணியை செய்வதற்கு இல்லாத ஒரு இடத்திலே அல்லது இல்லாத ஒரு தேவை சந்தர்ப்பம் வரும் பொழுது, அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நான் அதை கேட்க தேவையில்லை, நான் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. ஆனால் பாபா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த சிறப்பியல்பு கொண்ட யாரும் இல்லை. அந்நேரத்திலே நான் அந்த சிறப்பியல்பை பயன்படுத்தி ஒரு விடயத்தை என்னால் செய்யக்கூடியதாக இருக்குமா இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நான் என்னுடைய புத்தியிலே என்ன சிந்தனையை கொண்டிருக்கின்றேன், பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தகுதி எனக்கு இருக்கின்றதா, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றதா, தனக்கு கீழ்ப்படிவான தன்னுடைய வார்த்தைகளை அல்லது சொற்படி நடக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக பாபா ஆசீர்வாதம் கொடுப்பார். அவருடைய வழிகாட்டலை கேட்டு செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். உடனடியாகவே உதாரணத்துக்கு பாபா அன்றைக்கு அட்டவணை வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருண்டா, அன்றைக்கே அந்த பணியை செய்கின்றவருக்கு நிச்சயமாக ஆசிரியருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுக்கு தான் நாங்கள் பிரம்மபாபா காலத்திலே ஜெகதீஷ் பாயுடைய கதையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பாபா குழந்தைகளுக்கு கட்டுரை எழுத கொடுத்த பொழுது அவர்கள் அனைவரும் அன்று இரவு மின்சார தடை காரணமாக அந்த கட்டுரைகள் எழுதாத பொழுதிலும் ஜெகதீஷ் பாய் மட்டும் வீதி விளக்கில் சென்று அந்த கட்டுரை எழுதினதால் அடுத்த நாள் அதை கொண்டு வந்து அவர் காட்கின்ற பொழுது பிரம்மபாபா சிவபாபா அவருக்கு அவருடைய பேணி என்றும் எழுதும் என்ற ஆசீர்வாதத்தை வழங்கினார். இவ்வாறு சில சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுதும் எவ்வாறு பாபாவுடைய பணியை கச்சிதமான முறையிலே நிறைவேற்றுகின்றோம் என்பது
எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு விடயமாகவே இவ்வாறு நாம் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி என்னுடைய மேலங்கியை என்று சொல்லப்படுகின்ற புத்தியை ஆசீர்வாதங்களாலே நிறைத்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.